Hello friends, welcome back to my channel indhupriya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி செய்யிறதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்துட்டு 1/2 kg எடுத்துக்கோங்க. புதினா இலை 1 கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை 1 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் விழுது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்ட் சின்ன வெங்காயம் விழுது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்காக கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துக்கோங்க. அண்ட் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோவும் 2 வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி 2 எடுத்துக்கோங்க. அண்ட் முந்திரி ஏலக்காய் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அண்ட் சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கர்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு வந்துட்டு 1/2 kg ரைஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் ஆப்ஷன் தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதா பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஷ் நாட்டுக்கோழி வந்துட்டு 1/2 kg நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வந்துட்டு நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கையாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாகும். க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நல்லா சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணியில் இருந்து எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் கோகோனட் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சீக்ரெட் மசாலா பிரியாணி மசாலா வந்துட்டு நம்ம ஹோம்மேடாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஸ்டார் அனைஸ் எடுத்துக்கோங்க. கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு ஒரு 2 விசில் வந்துட்டு விட்டு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சிக்கன் கொடுக்குறோன்னா நம்ம ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டானதாக இருக்கும். அந்த சக்கையாக இருக்கிறது வந்துட்டு இதில் தெரியாது. அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கூட வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்டல் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம அதுலேருந்து சூப் எடுத்து கொடுக்கறது மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெட் சில்லி வந்துட்டு காற்றுக்கு சேர்த்திக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்திக்கோங்க. இன்கேஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சூப் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் இது நம்ம வெந்ததுக்கப்புறம் இருக்க தண்ணி வந்துட்டு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த கொரோனா டைமில் வந்துட்டு சிக்கன் சூப் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பிரியாணி கூட தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மீதி இருக்க வாட்டரையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் யூஸ் ஆகும். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி வடிகட்டி வச்சுட்டு நம்ம போன்லெஸ் சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எலும்போடு இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் சூப் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு குக்கரை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ரெஷ் ஹோம்மேட் பட்டர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது ஆப்ஷன் தான். நீங்கள் நெய் வேணாலும் ஃப்ரெஷ் நெய் கடையில் கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்துட்டு அடிபாகம் வந்துட்டு அடி பிடிக்காமல் வரும். நெய்யை வந்துட்டு நிறைய சேர்த்திட்டோம்னா. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை வந்துட்டு போட்டுடணும் ஃபுல்லாக.
அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஆரோமா ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு தாளிப்புக்கு உண்டானதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேட் கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலான்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஆரோமா ஸ்மெல்லும் நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் வந்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணால் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிரியாணி மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெரிய ஆனியன் வந்துட்டு 2 வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு வந்துட்டு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் சேவ் ஆகும். ஆனியனும் நல்லா வந்துட்டு ஈவனாக ஃப்ரை ஆயிரும். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எப்பவுமே வந்துட்டு ஆனியன் வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா அந்த ஆனியனில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு க்ரீன் சில்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 டொமேட்டோவை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அண்ட் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெங்காய விழுதை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காய விழுதை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டு வந்துட்டு ரிச்சாக இருக்கும். அண்ட் மஞ்சள் தூள் வந்துட்டு கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெட் சில்லி பவுடரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். நீங்கள் இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணியிருக்கோம். அதே வந்துட்டு நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷன் தான். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஈவனாக குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் வந்துட்டு சிக்கன் முதல்ல பிஃபோராக வந்துட்டு நல்லா வேக வச்சுருக்கோன்னா, இது நாட்டுக்கோழி, ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம வேக வச்சு சேர்த்துட்டோம்னா பிரியாணி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லர் சிக்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம். நான் நாட்டுக்கோழிங்காட்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு பாயில் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கணும். ரைஸும் சிக்கனும் வந்துட்டு சம அளவு இருந்ததுனா தான் பிரியாணி வந்துட்டு எப்பவுமே டேஸ்ட் இருக்கும். அதனால் அந்த மசாலா கூட அந்த சிக்கனும் ரைஸும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ரைஸ்க்கு இந்த கப் அளவு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா 4 கப் வந்துட்டு தண்ணி சேர்த்தணும். ஸோ நான் சிக்கன் சூப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதிலேருந்து 2 கப் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் சூப்பாக கொடுக்கணுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு அதையும் கொடுத்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கும் வந்துட்டு 2 கப் அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் 4 கப் வந்துட்டு அளவு இருக்கணும் நம்மளுக்கு தண்ணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா. இந்த டைமில் உப்பெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்க்குறதும் பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது
தயிர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரியாக வரும். தயிரும் அண்ட் லெமன் ஜூஸும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா பிரியாணி நீங்கள் வந்துட்டு நல்லா உதிரியாக வரும். டேஸ்ட்டும் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு விசில் போட வேண்டாம், தம் போடணுன்னா சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லா அரிசி நல்லா வெந்து வந்துடுங்க. நான் 2 விசில் விட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினாலும் பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்ததும் வந்துட்டு நீங்கள் கரண்டி வச்சு வந்துட்டு ரொம்ப தொலைவிடாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ ஒரு 4 ஸ்பூன் வச்சு வந்துட்டு லைட்டாக உதிரி கிளறி விடுங்க. எடுத்ததும் கரண்டியில் வந்துட்டு தொலைவிட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.